செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். காலத்தில் 5 மணிக்கு இந்த வீடியோ போடுறப்ப நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம். ஸோ எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் படிச்சிட்டிங்களா இல்லைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் படிச்சிக்கலாம் இப்போ படிச்சிக்கலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் படிக்காமல் வந்திருப்பீங்க. அந்த கேங்லாம் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டைம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் மணி கௌதம் சேனல் சார்பாக என் சார்பாக உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஓகேப்பா, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு A to Z பேப்பர் கொஸ்டின் அப்டேட்ஸ் அடுத்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் PDF ஆல்ரெடி உங்களுக்கு குருவினா சிறுவினா நடுவினா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணிட்டு நம்ம சேனலில் போய் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பாருங்கள். 6 7 8 9 10 11 12 13 14 15 பார்த்துட்டிங்களா? அடுத்து பகுதி 2 பாருங்கள். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் எழுதுக. ஓகேங்களா? ஸோ 6 கொடுத்துருப்பாங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். ஓகேவா? 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். அதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் தான் கேட்பாங்க. ஓகேவா? எப்பொருள் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கம்பல்சரி 2 மார்க். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் இப்படி தான் கேட்பாங்க கம்பல்சரி பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்களா? அடுத்து இன்னொரு 2 மார்க் பாருங்கள். கிராமர் 2 மார்க். கலைச்சொல் தருக, பகுபத உறுப்புகளும் தருக, கிளர்ந்த பகுபத உறுப்புகளும் தருக, பொருத்தமான இடங்களில் நிறுத்தல் குறியிட்டு எழுதுக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கிராமர் 2 மார்க்ஸ். இதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ புரிஞ்சு படித்தவங்களாம் ஈஸியாக போட்டுருவீங்க. பட் மக்கப் பண்ணுறவங்களாம் இதை கொஞ்சம் மாட்டிப்பீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க இதெல்லாம். ஓகேவா? அடுத்து 3 மார்க் பாருங்கள். உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ பேராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அதை எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 3 மார்க். இது ஒன்று எழுதிக்கோங்க. அப்புறமேட்டு மேலே 29 31 2 ஒன்று எழுதிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ஓகேவா? 3 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்த 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் 3 மார்க் தான். இதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மனப்பாட பகுதி உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 34 2 ஒன்று எழுதணும். ஓகேவா? 2 ஒன்று எழுதிக்கணும் நீங்கள். இது 2ல் 33 34 எனி 1 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ இதை ஒன்று கரெக்டாக எழுதிக்கோங்க. அதில் அடுத்தும் பாருங்கள். அடுத்தும் 3 மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி வந்துடும். ஓகேங்களா? அணி ஒன்று வந்துடும். அழகிட்டு வாய்ப்பாடு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஈஸி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 35 ஈஸி எழுதிருவீங்க. தற்குறிப்பேற்ற அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க. ஸோ தற்குறிப்பேற்ற அணி ரொம்ப ஈஸி. ஓகேவா? அது எழுதிக்கோங்க. 35 எழுதிக்கோங்க. அவ்வளோதான். 6 மார்க் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டு படிங்க. ஸோ அடுத்து 5 மார்க் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 5 மார்க் எதிராக சாய்ஸ் கேட்பாங்க. ஒன்று A எழுதணும், இல்லை B எழுதணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேவா? 2ல் ஏதோ ஒன்று எழுதணும். ஓகேவா? 38 பார்த்துட்டிங்களா? எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 39 பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான். 2ல் ஏதோ ஒன்று எழுதணும். அடுத்து 40 பாருங்கள். இப்போ இருக்கிற ஒரு சொசைட்டியை அப்படியே காட்டுறாங்க. ஸோ ஃபோன் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நாம் வந்து ஃபோனை இயக்கல. ஸோ அந்தளவுக்கு நான் ஃபோன் அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ அதை பற்றி ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். கண்டிப்பாக கதையாக அடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபோனால் நல்லா யூஸ்ஃபுல் திங்ஸும் இருக்குது. பட் அன்வான்ட் திங்ஸ் நிறைய பண்ணுற முடியும். அதெல்லாம் வச்சு நீங்கள் எழுதலாம். யூஸ்ஃபுல் திங்ஸும் எழுதலாம். அவங்க ஃபோனை வச்சு மட்டும் தான் கேட்குறாங்க. எப்படி வேணும் எழுதலாம் நீங்கள். ஸோ 41 பாருங்கள். படிவம் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்போ 42 பாருங்கள். சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 பட்டியலிடுங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல வார்த்தையே பேசினா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது எழுதிக்கோங்க. ஈஸியாக கதை எழுதிக்கணும். இது எழுதிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படி தமிழில் மாற்றி எழுதணும். நிறைய தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் 42ல் ஆவே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியாக அப்படின்னா உங்களுக்கான 8 மார்க் நடுவினாக்கள். ஓகேங்களா? 43 44 45. ஓகேங்களா? நடுவினாக்கள். ஸோ நெடுவினாக்கள் கண்டிப்பாக கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 43 44 45. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணது, எப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கரெக்டாக நல்ல மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி. ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிறீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் பத்தாது. ஒரு மாதிரி பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஆவரேஜ் ஹேண்ட் கூட போக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக எழுதிட்டு அதுக்கு டைம் பத்தாமல் வேகமாக இருக்கிறது அந்த மாதிரி தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய பிகினர்ஸ் அந்த தப்பை பண்ணுவீங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கோசம் திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஹேண்ட் நீட்டாக போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வேகமாக அந்த மாதிரி தெரிஞ்சு டைம் நிறைய சேவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மாற்றிக்கலாம். மற்றபடி பண்ணால் ஆவரேஜ் ஹேண்ட் போங்க. ரொம்ப அழகாக தரன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணியாதீங்க. கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் டைம் பத்தவே பத்தாது நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இதான் நிறைய பேர் பண்ண தப்பு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் அட்டன் பண்ணாமல் வருவீங்க. ஓகேவா? அழகாக இல்லாமல் அசிங்கமாக தான் அதுவும் அசிங்கமாக எழுதுவீங்க. அது இல்லாமல் கடைசி டைமில்
பாதி கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்துருவீங்க. இதனால் மார்க் நிறையா போயிடும். ஓகேவா? ஸோ 100 மார்க் எழுத வேண்டிய இடத்துல 90 மார்க் எழுதுறீங்கன்னா அதுலேயும் ஒரு 20 மார்க் போச்சுன்னா 70 தான் வரும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் என்ன போங்க, டைமுக்குள்ள ஒரு 1/2 hour முன்னாடி 1/2 hour இல்லை 10 நிமிஷமோ 20 நிமிஷம் முன்னாடி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடிச்சா தான் எல்லா கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிக்குமா இல்லைன்னு பார்க்க முடியும். அண்டர்லைன்லாம் பண்ண முடியும். 1 மார்க்லாம் பாதி விட்டு வச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு கடைசி எழுதிக்கலான்ட்டு, அதெல்லாம் 14 எழுத முடியும். அதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட இது இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக படிங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேகமாக எழுதிட்டு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக எழுதிடாதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரொம்ப மெதுவாக எழுதிட்டு கடைசியில் எல்லா கொஸ்டினும் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? இது ஒரு ரொம்ப முக்கியமான டிப்பு. அடுத்து எப்படிலாம் ஒரு அட்டன் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரில ப்ரோ, குறினா எதுவும் தெரில, நிறைவினா எதுவும் தெரில, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா எதையோ ஒன்று. ஓகேவா? 1 மார்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுக்கிற பாருங்க, 1 மார்க் எடுத்துட்டு அதில் ஏதோ ஒன்று அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி ஹிண்ட் ஏதோ ஒரு லைன் இருந்தால் கூட அதை தூக்கி எழுதி வைங்க. எதையோ ஒன்று அந்த தமிழுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்கும், படிச்சிருப்பீங்க, ஏதோ சார் சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கும், அதை அப்படியே எழுதி வச்சு கதையாடிங்க. ஓகேங்களா? வேறு வழியே இல்லை, எதுவுமே தெரியாத பட்சத்தில். ஸோ பாயிண்ட்ஸ் போட்டு கரெக்டாக எழுதுங்க. அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் ஸோ ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் கூட உங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ போனஸ் மார்க் மாதிரி. எப்படி போனஸ் மார்க்னா நீங்கள் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு நீங்களே அடிச்சு பிடிச்சி ஒரு 31 32 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் போகிறதுக்கு மார்க்கே இல்லை, எல்லாம் நீங்கள் தப்பு எழுதி வச்சிருக்கீங்க. பட் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கீங்க. ஓகேவா? அது ஒரு ஃபஸ்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கீங்க, பட் மார்க் பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாம் தப்பாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாத்துக்கும் வேணா 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பீங்க தெரியுமா, அதில் 1/2 மார்க்கு 1 மார்க்கும் போட்டு பாஸ் பண்ணிவிட வழி பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் தமிழில் எப்படி பாஸ் ஆகுதுன்னு கேட்டு எடுக்கிறீங்க, அது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதே நீங்கள் ஒன்றுமே எழுதலை, 100க்கு 20 மார்க் தான் எடுக்கிறீங்க, 15 மார்க் அவங்க போட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படி பண்ண முடியாதுப்பா. அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் எஃபெக்ட் கொஞ்சமாக இருக்கணும் அதில். ஓகேவா? 31 32 அந்த மாதிரி எடுத்தால் தான் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அந்த மாதிரி போட்டு அவங்க பாஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒன்றுமே எழுதலைன்னா எல்லாமே கதை அடிச்சிடும், எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ, எல்லாமே கதை அடிச்சிடறேன், 1 மார்க்கு வேணா 15க்கு 5 தான் கரெக்ட், மீது எதுவுமே கரெக்ட் இல்லை ப்ரோ, மழை பற்றி தப்பால்திட்டேன், திருக்குறளும் தப்பால்திட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மார்க் அவங்களால போட முடியாது. நீங்கள் எதுவுமே படிக்க எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடல, எப்படி அவங்க பாஸ் பண்ண பார்ப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீச்சர் வந்து அப்படி போடுவீங்களா? போட மாட்டீங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? அவங்க டிமோட்டிவேட் பண்ணல. கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மக்கு கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டாப்பர் ஒரு நல்ல லெவலில் தான் இருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? கௌதம் செல்லக்குட்டீஸ். ஸோ அந்த அளவுக்கு யாருமே மக்கு கிடையாது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினைக்கல அதை. ஓகேவா? நீங்கள் படிக்கணும்னு நினச்சி படித்தா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ நல்லபடியாக படிங்க. உங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நம்ம சேனலில் நீங்கள் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்பேன். நான் வந்து அதுக்கு தான் இருக்கேன் நான். ஸோ தமிழ் தான் நிறைய பேர் கேட்டதுங்க, அது வருஷம் தமிழுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேப்பர் பேஸ்டர்ஸ் நேற்று தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போய் பார்க்கறதுங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இருக்கேன் உங்களுக்கு. நல்லபடியாக தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்துட்டு எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எழுதிட்டு வந்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அதில் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக. உங்களுக்கு டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருப்பேன். ஓகேவா? டோன்ட் வரி, நான் இருக்கேன் உங்களுக்கு. எதுவும் நினச்சி பயந்துட்டு இருக்காதீங்க. எப்பயும் போல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவரை நீங்கள் படிச்சதெல்லாம் போதும், ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? மனப்படப்பதிலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அந்த ஆர்த்தர் பேர் எழுதியவர் யாருன்னு சொல்லி எழுதிருங்க கடைசி லைனில். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதினா அதுக்கு ஒரு மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதை நீங்கள் எழுதலினா மார்க் குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கோசம் சொல்கிறேன். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. பிட்டு தயவு செஞ்சு அடிச்சாதீங்கப்பா. பிட் அடிச்சு மாட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ அம்போனும் போயிட வேண்டியது தான். ஸோ பிட்லாம் அடிக்காதீங்கப்பா. அந்த தப்பா தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. பிட் அடிக்காதீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். கௌதம், நான் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முதல் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. என்னோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே சில குட்டி. ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க. இப்போயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #Gautam Indian போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க. ஒரு 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் எக்ஸாம் கோசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ #Gautam Indian போட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்ப. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.